நான் யாருக்கும் எந்த ஸ்கெட்சும் போட்டு கொடுக்கல சார். அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? அவங்கள வர சொல்லு. அவங்க எல்லாரையும் வர சொல்லுடா. சார் அவனுங்க எங்க இருக்கானுங்க எனக்கு தெரியாது சார். டேய் சார் 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 அவன் ஒண்ணும் பண்ணல சார். டேய் சார் என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? என்னை பத்தி உன் அப்பா கிட்ட கேட்டு பாரு. எனக்கு இந்த மாதிரி மயிலே இறகு போடுன்ற சீன் எல்லாம் வேலைக்கு ஆகாது. கேட்கிற கேள்விக்கு பதில் வரனா டப்பு டப்புன்னு போட்டு தொட்டு போயிட்டே இருக்கும். இங்க பாரு, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் தூக்கி போட்டு அடங்கிரு, இல்ல அடக்கமாயிடுவ. என்ன முத்தையா? ஐயா, பழசெல்லாம் மறந்துட்டியா? உன் பிள்ளைகிட்ட சொல்லுவே, 6 மணி நேரத்துல ரஞ்சித் வந்தாகணும், இல்ல உன் புள்ள உனக்கு கிடைக்க மாட்டான் சொல்லிட்டேன். எப்பா வேலு, உனக்கு ஒண்ணு இல்லையே? டேய், உன் போன் தானே அடிக்குது. வேலை நான் பங்கு அந்த ரஞ்சித்தை தூக்கிட்டோம் பங்கு. வள்ளிக்கு கல்யாணம் நடக்காது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? டேய், ஏன்டா அப்படி பண்ணி தொலைச்சிங்க? இப்ப ரஞ்சித்தோட மாமங்கார உங்களை வெறித்தனமா தேடிட்டு இருக்கான். அவன் கையில மட்டும் மாட்டினீங்க, உங்களை சுட்டு பொசுக்கிடுவான். பங்கு, நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற. அந்த ரஞ்சித்தை தூக்குனதுல நீ ஹாப்பி தானே? டேய், நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்டா, நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அந்த ஆள் இப்பதான் ரூமுக்கு வந்தான், என் நெத்தியில துப்பாக்கியை வச்சு என்ன போட்டு தள்ளிடுன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். என்ன பங்கு சொல்ற? டேய், அந்த ஆள் இப்ப உங்களை தேடி தான் வந்துகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவன் கையில மட்டும் மாட்டிடாதீங்கடா. அவன்கிட்ட மாட்டினீங்க, உங்களை சுட்டு பொசுக்கிடுவான்டா. சரி பங்கு, நான் வச்சிடுறேன். டேய் டேய் டேய், என்னப்பா சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடிட்டு இருக்கானுங்க? எப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா. இவனுங்க மாட்டினானுங்கன்னா என்ன பண்ண போறானே தெரியலையேப்பா. என்னாச்சுரா? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? வேலை என்ன சொன்னா? டேய், அந்த ரஞ்சித்தை நம்ம தூக்கின விஷயம் அவங்க மாமங்காரனுக்கு தெரிஞ்சிருச்சாண்டா. அவன் மாமங்காரன் நம்மள போட்டு தள்ளுறதுக்கு துப்பாக்கியோட தேடிக்கிட்டு இருக்கானாம்டா. மாமா ஒரு நிமிஷம், யாரை பார்க்கணும்? நான் ரஞ்சித்தை பார்க்கணும். ரஞ்சித்னா மாப்பிள்ள சாரையா? ஆமா. இப்பெல்லாம் யாரையும் உள்ள விட முடியாது. ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில வந்து பாத்துக்குமா. இல்லண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். என்னம்மா நீங்க? அண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்னம்மா நீங்க எப்படி அடம் பிடிக்கிறீங்க? சரி அனுப்புறேன். இன்விடேஷன் இருக்கா இல்லையாம்மா? மா உன்னதாம்மா கேக்குறேன், சொல்லு. இன்விடேஷன் இருக்கா இல்லையா? இல்லண்ணா. இன்விடேஷன்லாம் இல்லைன்னா வாய்ப்பே இல்லம்மா. நீங்க கிளம்புங்க முதல்ல. ப்ளீஸ்ண்ணா, ரொம்ப முக்கியமான விஷயம்ண்ணா. அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா. உன்னை அனுப்புனா என் வேலை போயிடும். புரிஞ்சுக்கம்மா, தயவுசெய்து இந்த இடத்த விட்டு கிளம்புமா. அண்ணா, இங்க என்னண்ணா பிரச்சனை? இந்த பொண்ணு யாருன்னே தெரியலம்மா. மாப்பிள்ள சாரை பார்க்கணும்னு அடம் பிடிக்குதுமா. கையில இன்விடேஷன் கூட இல்லம்மா. மாப்பிள்ளனா யாருங்க? ரஞ்சித். ரஞ்சிதா? எதுக்காக நீங்க ரஞ்சித்தை பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க யோசிக்கிறத பார்த்தா ஏதாவது ப்ராப்ளமா? என்ன விஷயமா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றேன். அந்த துரோகி என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட லிவின்ல இருந்துட்டு இப்ப வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னங்க சொல்றீங்க? ரஞ்சித் உங்க கூட லிவிங்ல இருந்தானா? ஐயோ, இத முன்னாடியே வந்து சொல்லிருக்கலாம்லங்க. விடிஞ்சா கல்யாணம்னு இருக்கும்போதுதான் வருவீங்களா? சத்தியமா எனக்கு இப்பதாங்க விஷயமே தெரியும். எத்தனையோ தடவை நான் அவனுக்கு போன் பண்ணி பார்த்துட்டேன். அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் நேர்லயே வந்துட்டேன்.
சரிங்க, அவன் உங்க கூட லிவிங்ல இருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஆ, எல்லாத்துக்கும் மேல அவனோட குழந்தை நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு ஆதாரம் வேணும்? சரிங்க, நீங்க முதல்ல உள்ள வாங்க. நம்ம உடனே போய் இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொல்லுவோம். அவரால மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க வாங்க. ஏய், உனக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்த இருந்தா என் மாப்பிள்ளையே கடத்த சொல்லிருப்ப. அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு வையே, உன்னை இங்கே சுட்டிருப்ப. தம்பி டேய் விடுடா. இத பாரு வேலா, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என் தம்பி சும்மா இருக்க மாட்டான், பாத்துக்கோ. அவனை பத்தி உனக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பா முத்தையாக்கு நல்லா தெரியும். புத்திசாலித்தனமா பொழைக்க பாரு, இல்லனா யாரோட உயிருக்கும் என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அக்கா, நீ எதுக்கா இவன் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இவனை நான் பாத்துக்கிறேன். இவன் என்ன மீறி என்னதான் பண்றான்னு பாக்குறேன். அவனுக்காவது கால்ல தான் சுட்டேன், உனக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா நெத்தியிலே புல்லட் சும்மா இறக்கிடுவேன். இருடா. போ ஏய் போடா.